Praise the Lord, hallelujah, glory to God. இந்த யூத் கேன் ப்ரோக்ராமில் உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய கிருபையும் ஆசீர்வாதம் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆமேன், ஹalleluya. ஸோ இப்பொழுது கூட SRM பாய்ஸ் லாஸ்ட் வீக் ஒரு அழகான ஒரு ப்ரோக்ராமை கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டான்ஸ் அநேகர் ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் எங்களுக்கு நீங்கள் அநேக ஆதரவுகளை கொடுப்பீங்க நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஒருவேளை இந்த டான்ஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்கை நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, இந்த நாளுக்கான வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தை நான் இந்த வேளையில் வாசிக்கிறேன். சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். அல்லேலூயா. இது ஒரு அருமையான வேத வசனம். பவுல் தீமோத்தேயுக்கு விதமாக எழுதுகிறார். சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், இந்த ரொம்ப முக்கியமான வார்த்தை கிறிஸ்தவ வாழ்க்கையில் வாலிப பிள்ளைகளாகிய உங்களுக்கு இது ரொம்ப தேவையான ஒரு வார்த்தை. வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு நம்ம ஈஸியாக ஏமாற்றுகிறார்கள். நம்மளை தேவையில்லாத வார்த்தைகளை பேசி நம்மளை ஏமாற்றுகிறார்கள். அதான் அந்த வசனம் சொல்லுது. வஞ்சிக்கிற ஆவிகள், பிசாசுடைய கிரியைகள் எப்படிப்பட்டதுன்னா அது ஏமாற்றக்கூடியது, அது தேவையில்லாத உபதேசங்களை கொடுக்கக்கூடியது என்று பவுல் விதமாய் சொல்லுகிறார். பிசாசுடைய உபதேசங்களுக்கு செவி கொடுத்து, யார் செவி கொடுக்கிறா? நாம இந்த நாட்களில் தேவையில்லாத காரியங்களுக்கு செவி கொடுக்கிறவர்களாக மாறி விடுகிறோம். அதை தான் சொல்லுகிறாரு. அப்படி செவி கொடுத்தவர்கள் என்ன ஆனார்கள்னா கிறிஸ்துவ வாழ்க்கையை விட்டு விலகி போனார்கள். அல்லேலூயா. அப்ப முதலாவது நம்ம ஏமாற்றுகிற ஆவிகளுக்கு எச்சரிக்கையா இருக்கணும். பிசாசுடைய உபதேசத்துக்கும் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். பாருங்க, ஏவாளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அது அழகான ஒரு குடும்பமாய் ஒரு ஏதேன் தோட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களில் பிசாசானவன் புதியவன் ஒருத்தன் உள்ளே வருகிறான். அவன் வார்த்தைகளை திரித்து பேசுகிறான். அவன் வஞ்சிக்கிறவனாக, அந்த ஏவாளை வஞ்சிக்கிறவனாக மாறுகிறான். கர்த்தர் தொடக்கூடாது என்று சொன்ன அந்த கனியை, புசிக்க கூடாது என்று சொன்ன காரியத்தை அவன் அந்த இடத்துல மாற்றி பேசுகிறான். சோ ஜீவன் உங்களுக்கு உண்டாகும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள் அப்படியெல்லாம் சொல்லி ஒரு வார்த்தையை அவன் மாற்றுகிறான். அப்போ வஞ்சிக்கிற ஆவி என்ன பண்ணும்னா ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியே பேசும். அது அப்படியே மாற்றி அந்த காரியத்தை நம்ம இடத்துல பேசும். இது நிமித்தமாக ஏவாளுடைய வாழ்க்கை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வருகிறாள். ஹல்லேலூயா. அன்பான பிள்ளைகளே, இந்த நாட்களில் வஞ்சிக்கிற ஆவிகள் நம்மளை நிறைய சுற்றி இருக்கிறது. அந்த ஆவி நம்மளை வஞ்சிக்கிறது. இந்த நாட்களில் நான் எப்படி வஞ்சிக்கப்படுறேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பாருங்க, முதலாவது முன்னெல்லாம் யார் மூலமாவது பேசும் பிசாசு. சில எண்ணங்கள்ல நம்ம டிஸ்ட்ராக்ட் ஆகி நம்ம போயிடுறோம். இப்பெல்லாம் இருக்கிற காலகட்டத்தில் நீங்க ஆன்லைன் கிளாஸ் தனியா உட்கார்றீங்க. சில நேரங்களில் வீட்டில் அமைதியா தனித்தல் இருக்கும்போது உங்கள் அறியாமையே சில இச்சையான யோசனைகள், தேவையில்லாத எண்ணங்கள், யாராவது ஏதாவது பேசின வார்த்தைகளை அதை யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. யோசிச்சு தனியாவே பிசாசு உங்களோடு பேசுவான். இது இந்த மாதிரி நடந்துரும், அது அந்த மாதிரி நடந்துரும், உன் வாழ்க்கையில் உன்னால முன்னேறவே முடியாது, நீ இந்த மாதிரி செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்னுட்டு தவறுதலான ஆவி உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கும். அதுவே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம தேவையில்லாம ஒரு கற்பனையின் ஆவியில நம்ம கடந்து போவோம். அல்லேலூயா. எபேசியர்ல விதமாய் வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இந்த பிசாசானவனுக்கு இடம் கொடுத்துட்டோம், நம்ம தனிமையில உட்கார்ந்து தேவையில்லாம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா முதல்ல அது நம்மள என்ன பண்ணுனா விசுவாசத்தை விட்டு விலகி போக செய்யும். கர்த்தர் என்ன சொன்னார், இன்னைக்கு சர்ச் போயிருக்கோம், சர்ச்ல என்ன வேர்ட் வந்தது, நமக்கு ஆடியோல என்ன பேசியிருக்காங்க அக்கா, சரி என்ன வசனம் கொடுத்துருக்காரு காட், அதெல்லாம் நம்ம விட்டுடுவோம். தனிமையில தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத எண்ணங்களை பேசி நீ இப்படி பண்ணாத, இது செய்யாதன்னு சொல்லி நம் மனசுக்குள்ள தேவையில்லாத எண்ணங்களை விட்டு கிறிஸ்துவை விட்டு வெளியில போயிடுறோம். ஹல்லேலூயா. சோ கடந்த நாட்கள்ல வாலிப பிள்ளைகள்கிட்ட பேசும்போது ஆன்லைன் கிளாஸ்ல என்னமா பண்ணுவீங்கன்னா அதை ஆன் பண்ணி விட்டுட்டு நாங்க பாட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்ப என்ன யோசிக்கிறோம், என்ன செய்யறோம், என்ன பண்றோம்னா அந்த பிள்ளைகளுக்கு சரியா தெரியல, சொல்ல தெரியல. இதுதான் ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த இடத்துல இருந்து தான் பிசாசானவன் என்ன பண்ணுகிறான், தேவையில்லாத இமேஜினேஷனுக்குள்ளாக அவங்களை கொண்டு போகிறான். அது ஏமாற்றுகிற ஆவியா இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, பிசாசோடு கூட நம்ம பேசக்கூடாது. பிசாசு கூட நம்ம பேசுறதுக்கு ஆண்டவர் நம்மளை படைக்கல. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆவியானவர் உங்களோடு கூட இந்த நேரத்தில் தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். நாம என்ன ஆயிட்டோம் அப்படின்னா தனிமை இருக்கும்போது பிசாசோட பேச ஆரம்பிக்கிறோம். பிசாசு என்ன பண்ணணும்னா அதிகமான பேச்சு, அதிகமான வார்த்தைகள், அதிகமான எண்ணங்களை கொடுத்து நம்மளை குழப்புகிறது. ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா ஏவாளை நம்ம பார்த்தோம், 2வது யூதாசை பார்க்கிறோம். பிசாசுக்கு அவன் இடம் கொடுத்தபடினால வசனமே சொல்லுகிறது, அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தான். அவன் இடம் கொடுத்தபடினால என்ன ஆச்சுன்னா அந்த பணத்தின் காரியங்களுக்குள்ள அவன் வஞ்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை அவன் காட்டி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அல்லேலூயா. கடைசியில் அவன் ஆண்டு கொண்டு மரித்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் நம்ம பிசாசுக்கு இடம் கூடாதபடிக்கு எச்சரிக்கையா இருப்போம். யார்கிட்ட பேசுறோம், எப்படி பேசுறோம், என்ன பேசுறோம்ன்றதுல கவனமா இருங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்து உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை இழந்துடாதீங்க. பத்திரமா உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவன் உங்களிடத்துல பேசின எந்த வார்த்தையும் இக்னோர் பண்ணாதீங்க. ஆண்டவர் இந்த இடத்துல பிரசங்கத்து மூலமா பேசுறாருன்னா நிச்சயமா வரும் நாட்கள்ல இந்த மாதிரி இடர் உங்கள் வாழ்க்கையில வராதபடிக்கு நீங்க பாதுகாத்துக்
காத்துக்கொள்ளுங்க. ஆமென். ஸோ இப்பொழுதும் உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு கேட்ட பிரசங்கத்தின்படி எங்கள் வாலிப பிள்ளைகளை பத்திரப்படுத்துங்க. பிசாசோடு பேசாதபடிக்கு ஆண்டவரே, பிசாசுடைய கிரியையில வஞ்சிக்கப்படாதபடிக்கு காத்துக்கொள்வீராக. தேவையில்லாத எண்ணங்களை உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசுவை நாமத்திலே சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.